பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டை பார்க்காட்டி எப்படி? வாங்க தமிழ்நாட்டை காமிக்கிறேன் பாருங்க. தமிழ்நாட்டில் அப்போ உள்ள வீடு. இந்த வீட்டில் வந்து திண்டெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கல்ல. பெரியவங்களாம் வந்து வயசானவங்களாம் வந்து கொஞ்சம் நேரம் இலைப்பாரிட்டு போகிறதுக்கு தான். இந்த வெயிலில் போகிறவங்க கால் நடையாக போகிறவங்க இதில் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்பா உசுன்னு உட்காந்துட்டு போகிற மாதிரி. இப்போ வீட்டில் இருக்கவங்களே உசுன்னு உட்கார நேரம் இல்லையே, அப்புறம் இதெல்லாம் வச்சு கட்ட போகிறாங்க இப்போ. ஏன்னா அப்போ உள்ள வீடு. வாங்க அந்த பக்கம் போய் அடுத்த வீடை பார்க்கலாம். தமிழ்நாட்டு வீட்டுக்கு பக்கத்தில் என்ன தெரியுமா இருக்குது? நெசவாளர் வீடு. காஞ்சிபுரம் தமிழ்நாடு நெசவாளர் வீட்டுக்கு வந்துட்டோம். நெசவாளர் வீட்டுக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். எல்லா வீட்லேயும் இந்த படி இடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு தலகாணி கட்டிச்சிருக்காங்க. மண்டை டங்னு இடிக்கும் இல்லாட்டி. அதனால் காஞ்சிபுரம் மாவட்டம் நெசவாளர் பார்த்தீங்களா அவங்களோட வீடு. ஓகே, இந்த பக்கம் பாருங்கள். நெசவாளர் நெசவு பண்ணுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக நூல் இந்த இதெல்லாம் ஏடலாம். நெசவு தொழிலுக்கு பயன்படுத்துறது எல்லாமே. தறி போடுறது, பட்டு நூல் இதெல்லாம். அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே பாருங்கள், தறி போட்டதோடு வச்சுருக்காங்க. காஞ்சிபுரம் நெசவாளரோட வீடு. காஞ்சிபுரத்தில் ஒரு நெசவாளரோட வீடு இப்படி தான் இருந்தால். இந்த பக்கம் வேஷ்டி, அந்த பக்கம் புடவை. நெசவு செய்கிற மிஷினு, அதுக்கு பக்கத்துலேயே சாமி. சூப்பராக இருக்குல்ல? அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இது டைப்பாக மாற்றுறது. பாருங்க எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு துளசி மாடம் இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ரூம்பு. சில ரூம்பெல்லாம் பூட்டியிருக்கு. இங்கே ஒரு அம்மா நிற்கிறாங்க. நான் வந்து யாரோ நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டா, வா வெல்கம் பண்ணுறாங்க. அடா கலாச்சாரத்தோடு இருந்து வெல்கம் பண்ணுறாங்க பாருங்கள். வாழைப்பழத்தோட பாவாடை தண்ணியோட நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், தரையில் உட்காந்து சாமி கும்பிடுவாங்களே அவங்களுக்காக உள்ளது. இந்த பானையெல்லாம் எவ்வளோ பெருசு பாருங்கள். இங்கே பாருங்கள். மாட்டு வண்டியிலே இந்த கூடை வண்டி, பொட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாட்டு வண்டி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த அம்மா நின்றுட்டுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கலர் கலராக விதவிதமாக புடவை நெஞ்சு தொங்க விட்ருக்காங்க. அப்படியே பங்க பாருங்கள். காஞ்சிபுரத்தில் ஒரு நெசவாளரோட வீடு இப்படி தான் இருக்குமா. எங்கே பார்த்தாலும் நெசவு செஞ்ச துணி மணி நவரகம் புடவைலாம் கலராக விதவிதமாக ரகரகமாக இருக்குது. எல்லா பக்கமும் புடவை தாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இதில் உட்காந்து தறி போடுவாங்கள்ல, நெசவு தறி போடுறது மிஷின். அந்த நூல் எல்லாமே இருக்குது எல்லா பக்கமும். ஆனால் டிவி ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. எனி டைம் வந்து டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. வேஷ்டி கதர் ஆடைகள். நம்ம காந்தி தாத்தா போட்டுனார்ல கதர் ஆடைகள் பாருங்க. வேஷ்டி அல்லது லுங்கி இடுப்பை சுற்றி அணியப்படுவது. சரிங்களா? டிவி ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. நம்ம ஊர் பக்கத்து நெசவாளர் வந்து எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க பாருங்க. நெசவாளர் வேட்டி துண்டு அந்த சேரீ எல்லா பக்கமும் அதாங்க. பாருங்க எவ்வளோ பக்கம் துணியை தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த மிஷின் மேலே இருந்து பாருங்கள் தறி போடுறது எப்படி இருக்குன்னு. தறி போடுற மிஷின் பயங்கரமாக இருக்குது பா. எல்லாமே சாரி தாங்க. இந்த பக்கமாக அந்த பக்கமும் எல்லாமே சாரி தான். ஒரு வீடு தான் இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த பக்கம் வந்தோம், இப்படியே சுற்றி பார்த்தோம். இப்படியே இந்த பக்கம் போகிறோம். பின்புறம் கொல்லைப்புறம் வழியாக வெளியில் வந்தாச்சு. இங்கே ஒரு தேர், பழைய தேர் நிற்கிது. சரியா? அக்ரகாரத்தில் இருக்கணும் அந்த தேர். அக்ரகாரம் தேராங்க. அது அக்ரகாரம் தேர் அது நிற்கிது. அங்கே ஒரு மாட்டு வண்டி கிடக்கு. அவ்வளோதான். இதான் பின்புறம். பார்த்தாச்சா? ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த வீடு பார்க்குறதுக்கு போகலாம். நெசவாளர் வீடு பார்த்தாச்சு. காஞ்சிபுரம் நெசவாளர் வீடை பார்த்தாச்சு.